இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30-31 வசனங்கள். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அக்கறைக்கு போகும்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களை துரிதப்படுத்த சீஷர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். நடுக்கடலில் வந்தபோது காற்று எதிராய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் அலைகளினாலே சிக்கி அலைவுண்டு மிகவும் ஒரு வருத்தமான சூழ்நிலையிலே இப்பொழுது சீஷர்கள் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை கண்டு அவர்களிடத்தில் நடந்து வருகிறார். ஆரம்பத்தில் இவர்கள் அலறினார்கள். இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினதுமே பேதுரு கேட்கிறார், நீரேயானால் என்னையும் கடல் மேல் நடந்து வர அனுமதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வா என்று அழைக்க, பேதுரு படகிலிருந்து இறங்கி கடல் மேல நடக்கிறான். படகிலிருந்து இறங்கி கடல் மேல் நடக்கிற விசுவாசம் என்பது சாதாரண விசுவாசம் அல்ல, பெரிய விசுவாசம். இயேசுவின் மேல் வைத்த அவ்வளவு பெரிய நம்பிக்கை மற்ற 11 சீஷர்களுக்குள்ளும் இருக்கிற, இயேசுவோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்கள். பேதுரு இப்பொழுது இறங்கி கடல் மேல் நடக்கிறான் என்றால் மற்ற 11 பேருக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்கிறதோ அதை விட அதிகமான விசுவாசம் பேதுருவுக்குள்ள இருந்ததுனால மட்டும்தான் பேதுரு படகுல இறங்கி கடல் மேல் நடக்கிறான். ஆனால் அப்படி நடந்த பேதுரு பார்வை இயேசுவை விட்டு திருப்பினதும் அவன் என்ன செய்கிறானாம், அதே இடத்துல, எந்த இடத்துல நின்றானோ, எந்த இடத்துல நடந்தானோ அதே இடத்துல அவன் அப்படியே அமிழ்ந்து போகிறான். அவன் அமிழ்ந்து போகும்போது இயேசுவை நோக்கி, ஆண்டவரே ரட்சியும் என்று கதறுகிறான். அப்படி கதறும் போது இயேசு அவன் கையை பிடித்து விட்டு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. படகிலிருந்து அவன் இறங்கும் போது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்துச்சு தெரியுமா? பெரிய விசுவாசம். ஆனால் எப்பொழுது சந்தேகத்துக்கு பேதுரு இடம் கொடுத்தானோ அந்த பெரிய விசுவாசம் அவனுக்குள்ளே அற்ப விசுவாசமாய், கொஞ்ச விசுவாசமாய் மாறிவிட்டது. சந்தேகம் நமக்குள்ளே எழும்புமானால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் அளவு குறையும். ஏன் சந்தேகம் வருகிறது? இங்கே சந்தேகம் வர காரணம் என்ன? அநேக காரியங்கள் நமக்கு இதில் காண முடியும் என்றாலும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஆரம்பத்தில் இல்லை, காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இப்போ இயேசு வந்து விட்டார். இயேசு வந்த பிறகும் இன்னும் காற்று அடித்து கொண்டுதான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 32வது வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்படி என்றால் அது வரைக்கும் காற்று அடிச்சுட்டு தான் இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறது. சந்தேகம் வர காரணம் என்ன? இயேசு வர்றதுக்கு முன்னாடி, இயேசு இல்லாத போது காற்று அடித்தது ஓகே. இப்போ இயேசு தான் வந்தாச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன் காற்று அடிக்குது? இன்னைக்கு அநேகருக்குள்ளே இப்படிப்பட்ட சந்தேகம் வருவதற்கான காரணமே இதுதான். ஒரு காலத்துல நான் தேவனற்றவனாக இருந்தேன், தூரமாக இருந்தேன், என் வாழ்க்கையில காற்றடித்தது ஓகே. இன்னைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்தாச்சு, அப்படி இருந்தும் ஏன் இந்த காற்றடிக்கிறது? இப்படிப்பட்ட எண்ணங்கள் சந்தேகத்தை கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இங்கே இதே கேள்வியை ஒருவேளை பேதுரு கேட்டா, ஆமென், ஆண்டவருடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்கள். பேதுருவே, இன்னும் காற்று மாறலன்னு தானே பார்க்குற, இன்னும் கடல் கொந்தளிப்பு அமரலன்னு தானே பார்க்குற, உனக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு பாரு பேதுருவே. எதுல நிக்க முடியலையோ அதுல நீ இப்போ இறங்கி நிக்கிற பாத்தியா? எதுல நடக்க முடியலையோ அதுல நீ நடக்கிற பாத்தியா? நீ வெளியே மாற்றம் இல்லை, இன்னும் ஒரு மாற்றம் இல்லை, சூழ்நிலையில ஒரு மாற்றம் இல்லை, இப்படிதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உனக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் வந்த பிறகு காண முடிகிறது தெரியுமா? ஏன் அதை உன்னால உணர முடியவில்லை? எனக்குள்ளே மாற்றத்தை தருகிறவருக்கு என் சூழ்நிலையை மாற்றுவது ரொம்ப எளிதான காரியம்.
இங்கே காற்றையும் கடலையும் அதட்ட அவர் வேற பெருசா ஒண்ணுமே செய்யல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. என்னை மாற்றினவருக்கு என் சூழ்நிலை மாற்றுவது விஷயம் கிடையாது. தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து சந்தேகம் உங்களுக்குள்ளே எழும்ப விடாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். இயேசு வந்த பிறகும் காற்று அடிக்குது உண்மைதான். அமிழ விடல, மூழ்கி போக விடவில்லையே. புனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். நமக்கு ஆரோக்கியம், சுகம், பலம் எல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கிறதுனாலதான் இந்த நாளை கண்டோம் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை. நம்மை விட பலவான்கள் எத்தனையோ பேர் நேற்றை கண்டவர்கள் இன்னைக்கு இல்லை. கிருபையா இன்னும் இந்த வாழ்க்கை படகை அமிழ விடாமல் தாங்கி பிடிக்கிறார்னா ஏன் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? உலகம் 1000 பேசிட்டுங்க, இன்னும் வாழ்க்கையில காற்று அடித்துட்டு தானே இருக்கு. என் வாழ்க்கையில காற்றடிப்பதை உலகம் சொல்லும் போது எனக்கு அவர் கொடுக்கிற கிருபை என்னை தாங்கும்படியா, தப்புவிக்கும்படியா, எனக்கு அவர் பாராட்டுகிற கிருபையை நான் சொல்ல வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் உண்டு. நீங்க வருத்தப்படுகிறதை அவர் கண்டுதான் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ஆமே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, பல நேரத்துல நீர் எங்களுக்குள்ளே தருகிற மாற்றத்தை நாங்கள் உணராமல் சூழ்நிலையே பார்த்து சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நிற்க வேண்டிய, நடக்க வேண்டிய இடத்துல கூட அமிழ்ந்து போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் துவக்கின விசுவாசம் நாங்கள் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அது குறைந்து போகிறதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. நீர் எங்களை பாதி வழியில் விட மாட்டீர். அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி எங்களை புறப்பட பண்ணினது நீரானால் நிச்சயம் அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பீர். இந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்துல காணப்பட கிருபை செய்யும். தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடாதபடி எங்கள் சிந்தைகளை நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.